Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். எக்ஸசைஸ் 2.10ல உள்ள 1 மார்க் கொஸ்டினை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 1. Euclid's division lemma states that for positive integers a and b there exist unique integers q and r such that a is equal to bq plus r where r must satisfy. ஸோ இங்கே வந்து ஆரோட கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து வேற ஒன்றும் இல்லை, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் சரிங்களா, கியூன்றது வந்து கோஷியன்ட், ஆர்ன்றது வந்து ரிமைண்டர். ஸோ இங்கே வந்து ஆரோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு 0 வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தென் 0 வந்திருக்கும், பட் லெஸ் தென் ஆஃப் பி வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ரேஞ்ச். ஆப்ஷன் வந்து சி. ஸோ சியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பி அப்படின்றது வந்து என்னது டிவைசர், இது வந்து 3 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 5 வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3னால டிவைட் பண்ணுறேன். எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வந்து கிடைக்கும், 2ன்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 6 வந்து 3னால டிவைட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன ரிமைண்டர் வந்து கிடைக்கும், அதாவது 0 அப்படின்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கும். இப்போ 7ஆல வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ரிமைண்டர் வந்து கிடைக்கும், 1 அப்படின்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கும். இப்போ 8ஆல 3 வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து எப்படி வந்து வேரி ஆகுது, 0லேருந்து பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் வந்து வேரி ஆகுது. அப்படின்னா இந்த பி வந்து 3யா, ஸோ இதோட லெஸ் தென் வேல்யூ வரைக்கும் வந்து வேரி ஆகுது. அதாவது 0லேருந்து லெஸ் தென் பி வேல்யூஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து வேரி ஆகுது. எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 2. யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, if the cube of any positive integer is divided by 9, then the possible remainders are. அதாவது இங்க வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து பயன்படுத்தி வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் பாசிபிள் ரிமைண்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ எதை வந்து டிவைட் பண்றாங்க, அதாவது கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 9ஆல டிவைட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னெல்லாம் பாசிபிள் ரிமைண்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நோட் பண்ணிக்கணும், நீங்கள் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து அப்ளை பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து என்னன்னா 3m + 1, அடுத்து வந்து 3m + 2 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இதோட கியூப், இப்போ கேஸ் 1 3m, இதோட கியூப் வந்து என்னது 27 m கியூப் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 27 m கியூப் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து 9ஆல டிவைட் பண்ணுறேன். ஸோ 3m கியூப் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 27 m கியூப் வந்து கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்குமா. ஸோ இதை வந்து நான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி வந்து எப்படி எழுதலாம், அதாவது a இஸ் ஈக்குவல் டு bq பிளஸ் r. ஸோ இங்கே வந்து ஏன்றது வந்து இந்த 27 m கியூப், இப்போ பீன்றது வந்து நான் டிவைட் பண்ற நம்பர் 9, கோஷியன்ட் வந்து என்ன வந்து கிடைச்சிருக்கு, 3m கியூப் வந்து கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ ஒரு பாசிபிள் ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 சரிங்களா. ஸோ இப்போ வந்து கேஸ் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கேஸ் 2 3m + 1. ஸோ இதோட கியூப் வந்து எப்படி வந்து கிடைக்கும், அதாவது 3m + 1 the whole cube அப்படின்னு வந்து கிடைக்குமா. இது வந்து பார்க்கும்போது எப்படி வந்து இருக்கு, அதாவது a plus b the whole cube அப்படி வந்து இருக்கு. So that is equal to a plus b the whole cube ஓட ஃபார்முலா வந்து என்னது, a cube plus b cube plus 3 a square b plus 3 ab square. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், அதாவது 27 m cube, a cubeனா இந்த 3m cube, ஸோ பிளஸ் 1 cube வந்து 1 தான் வந்து கிடைக்கும். ஸோ பிளஸ் 3 into a square வந்து என்னது 3m the whole square, 9m square வந்து கிடைக்கும் into 1. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஸோ பிளஸ் 3 into 1 into 3m சரிங்களா. ஸோ இப்படி வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 27m கியூபு. நெக்ஸ்ட் இதை வந்து எடுக்கிறேன், plus 27m square
ஸோ ப்ளஸ் 9m. ஸோ இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்து 9 வந்து காமனாக எடுக்கலாமா? எடுத்தோன்னா என்ன வந்து கிடைக்கும்? 9 இன்டூ 3m கியூப் ப்ளஸ் 3m² ப்ளஸ் 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் 1 வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த டேர்ம் வந்து எப்படி வந்திருக்கு? டிவைடட் பை 9 மாதிரி வந்து இருக்கா? ஸோ இங்கே அதுதானே கேட்டிருக்காங்க, டிவைடட் பை 9. ஸோ அதாவது 3m ப்ளஸ் 1 த ஹோல் கியூபை வந்து 9ஆல் டிவைட் பண்ணும்போது இதுதான் எனக்கு கிடைக்கிற கோஷியன்ட். சரிங்களா? ஸோ இந்த மொத்த டேர்மும் கோஷியன்ட்டு, ரிமைண்டர் வந்து என்ன வந்து கிடைக்குது? 1 வந்து கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ தேர்ட் கேஸ் என்னது? 3m ப்ளஸ் 2. சரிங்களா? இந்த நம்பர் வந்து இதை வந்து கியூப் பண்ணுறேன். என்ன வந்து கிடைக்கும்? 3m ப்ளஸ் 2 தி ஹோல் கியூப் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து a ப்ளஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து a கியூபா? ஸோ 27m கியூப் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் b கியூப்னா 2 கியூப் 8 வந்து கிடைக்கும். ப்ளஸ் 3 இன்டூ a ஸ்கொயர். ஸோ 3m தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ b. bனா 2. ஸோ ப்ளஸ் 3 இன்டூ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 3m இன்டூ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 27m கியூப் ப்ளஸ் 8 ப்ளஸ் இது வந்து 9m² வந்து கிடைக்கும். 9m² இன்டூ 6 54m² ப்ளஸ் 3 இன்டூ 3 9. 9 இன்டூ 6 36m. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து காமனாக எடுக்கலாமா? ஸோ 9 காமனாக எடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 3m³ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 6m² வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 4m வந்து கிடைக்கும். ஸோ ப்ளஸ் தனியாக வந்து ஒரு கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? 8 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம் வந்து டோட்டலாக வந்து 9ஆல் வந்து டிவைட் பண்ண முடியுது. லீவிங் அ ரிமைண்டர் வந்து அப்போ வந்து என்ன வந்து கிடைக்குது? 8 வந்து கிடைக்குது. ஸோ பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 0, 1 and 8. சரிங்களா? ஸோ அது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 3. If the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus of 117, then the value of m is. ஸோ இங்கே வந்து வேல்யூ ஆஃப் m என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும்? HCF of 65 and 117 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? 65 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப வந்து 13ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்து கிடைக்கும். ஸோ 65 is equal to another 5 into 13. இப்போ அதே மாதிரி 117 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வந்து கிடைக்கும்? அதாவது 3 3s are 9, 27 வந்து திரும்ப வந்து 9 டைம்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 13 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 13, நெக்ஸ்ட் வந்து 1. ஸோ 117 is equal to another 3 into 3 into 13. HCF வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? காமனாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். 13 தான் வந்து காமனாக வந்துருக்கு. ஸோ HCF ஆஃப் போத் த நம்பர்ஸ் இஸ் 13. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த HCF ஆஃப் ரெண்டு நம்பரை வந்து இப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்களாம். 65m மைனஸ் ஆஃப் 117. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம்? அதாவது 65m மைனஸ் ஆஃப் 117 இஸ் ஈக்குவல் டு HCF தட் இஸ் ஈக்குவல் டு 13. 65m இஸ் ஈக்குவல் டு என்னது? 13 பிளஸ் 117. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 130 வந்து கிடைக்கும். 65m is equal to, therefore m is equal to 130 by 65 which is equal to 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ m is equal to 2 எங்கே இருக்கு? இங்கே இருக்க ஆன்சர். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 4. The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? அதாவது the sum of exponents வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எதுக்கு? இந்த prime factors வந்து கேட்டிருக்காங்க. எந்த நம்பருக்குன்னா 1729. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான prime factors வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1729 இது 2னால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஈவன் நம்பர் வந்து கிடையாது, கடைசி நம்பர். சரிங்களா? ஸோ அதனால முடியாது. 3னால செக் பண்ணி பாருங்க, இல்லை. ஸோ 2னாலையும் இந்த இல்லைன்னா 4னாலையும் டிவைட் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு 5னாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா எண்டிங் டிஜிட் வந்து 5லையும் இல்லை, 0லையும் இல்லை. 6னால இல்லை, 7னால டிவைட் பண்ண முடியும். ஸோ 7னால டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 247 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 13னால டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 19 வந்து கிடைக்கும். ஸோ 19னால டிவைட் பண்ணோம்னா 1 வந்து கிடைக்கும். ஸோ 1729 வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 7 பவர் 1. ஸோ இன்டூ 13 பவர் 1.
அதாவது 1 டைம்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இங்க பவர்ஸ்ல வந்து 1 வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்டூ 19 பவர் 1. ஏன் இங்க வந்து 1 போட்டிருக்கோம்னா, இங்க வந்து சம் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்போனன்ட்ஸ்னா அந்த பவர் வேல்யூ வந்து இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணுங்க. therefore 1 plus 1 plus 1 is equal to என்னது 3 சரிங்களா? therefore the sum of exponents இது வந்து என்னது sum of exponents. ஸோ 3 வந்து எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 2.10 problem number 5. The least number that is divisible by all the numbers from 1 to 10 both inclusive is. ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லீஸ்ட் நம்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. லீஸ்ட் நம்பர்னால என்ன அர்த்தம், எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 10 வந்து கொடுத்துருக்காங்க. போத் இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், 1ம் 10ம் வந்து அதுக்குள்ள அடக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து 1 to 10 நம்பர்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அதோட ஃபேக்டர்ஸ் வந்து எடுத்து எழுதணும். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஸோ 1ஓட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது 1 தான். 2ஓடது வந்து 2, 3ஓடது வந்து 3. ஸோ இங்கே வந்து பவர் கூட போட்டுக்கோங்க, ஈஸியாக வந்து இருக்கும். 2 power 1 2, 3 power 1 3 சரிங்களா? ஸோ 4 வந்து எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயரா, அதாவது 2 into 2. 5 வந்து 5 power 1 தான். 6 வந்து எப்படி எழுதலாம், 2 power 1 into 3 power 1. 7 வந்து 7 power 1. 8 வந்து எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், 2 cube, அதாவது 2 into 2 into 2 வந்து 8 வந்து கொடுக்கும் சரிங்களா? ஸோ 9 வந்து அதே மாதிரி 3 ஸ்கொயர், 3 into 3. 10 வந்து எப்படி வந்து எழுதலாம், 2 power 1 into 5 power 1. therefore LCM is equal to, ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து பாருங்க, 1ல வந்து ஹையஸ்ட் பவர் வந்து எங்க வந்து இருக்கு, எங்கேயும் வந்து இல்லை, இந்த 1 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 1 power 1 இன்டூ நெக்ஸ்ட் 2க்கு வந்து பாருங்க ஹையஸ்ட் பவர் எங்க இருக்குன்னு, இங்க வந்து பவர் 1, இங்க பவர் 2, இங்க பவர் 3. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து இந்த 3 சரிங்களா? ஸோ 2 power 3. நெக்ஸ்ட் வந்து 3 வந்து பாருங்க ஹையஸ்ட் பவர் எங்க இருக்குன்னு, இங்க 1 இருக்கு, இங்க வந்து 2, இந்த 2 தான் வந்து ஹையஸ்ட் பவர் 3 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இன்டூ 5 இருக்கா, 5க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 1 தான் இருக்கு சரிங்களா? ஸோ 1 இன்டூ அதே மாதிரி 7 இருக்கா, 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 1. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 1 into 2 cube வந்து 8 வந்து கிடைக்கும், 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ இன்டூ 5 வந்து 5 into 7. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2520 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்க வந்து இருக்கு, 2520 டில வந்து இருக்கு. ஸோ டியை வந்து ஹைலைட் பண்ணுங்க சரிங்களா? Exercise 2.10 problem number 6. 7 to the power of 4k is congruent to dash mode of 100. இங்க வந்து ரிமைண்டர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 to the power of 4k அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து கேக்கு வந்து 1 அப்படின்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். எனக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், அதாவது 7 to the power of 4 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ 7 to the power of 4னா என்ன அர்த்தம், அதாவது 7 into 7 into 7 into 7. ஸோ 49 into 49, அதாவது 7 7s are 49. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 49. ஸோ 49 ஸ்கொயர். இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா ரெண்டையும் வந்து 2401 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் 100 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அதாவது 2401 divided by 100 அப்படின்னு வந்து அர்த்தம். இதை வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வந்து கிடைக்கும், அதாவது இந்த 1ன்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கும். அதாவது இந்த நம்பரை வந்து 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1. இப்போ கே வந்து 1 அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 1 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வேற நம்பர் ஏதாச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து k is equal to 2 அப்படின்னு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து என்ன வந்து கிடைக்கும், அதாவது 7 to the power of 4 into 2வா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 to the power of 8. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 7 to the power of 4 into 7 to the power of 4. ஸோ ஏற்கனவே 7 to the power of 4 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், 2401. ஸோ திரும்ப அதால வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்னா 5764801 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வந்து கிடைக்கும், இந்த 1 தான் வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து என்ன வரணும், அதாவது
7 to the power of 4k is congruent to 1 mod 100 சரிங்களா. ஸோ 1 வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வந்து இங்க இருக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 2.10 problem number 7. U1 F1 is equal to 1, F2 is equal to 3 and f of n is equal to fn minus of 1 plus fn minus of 2. Then f of 5 is ஸோ இங்கே வந்து f of 5 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of n வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f of n minus 1 plus f of n minus 2. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், f of 5. ஸோ nக்கு பதிலாக 5. ஸோ அப்படி வந்து போட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன கிடைக்கும், f of 4 வந்து கிடைக்கும். n minus 1 என்னது 5 minus 1 that is equal to 4. அதே மாதிரி 5 minus 2 வந்து 3 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா f of 1 கொடுத்துருக்காங்க, f of 2 வந்து கொடுத்துருக்காங்க. f of 3 and 4 வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ therefore f of 3 is equal to என்னது, இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 3 minus of 1 வந்து f of 2. அதுக்கப்புறம் வந்து f of n minus 2 வந்து இருக்குல்ல, ஸோ 3 minus 2 வந்து f of 1 வந்து கிடைக்குமா. ஸோ if f of 2வும் f of 1ஓட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும், 3 plus 1 that is equal to 4. ஸோ f of 3ஓட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து f of 4. ஸோ f of 4 வந்து என்னது, இதில் திரும்பவும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f of 3 plus f of 2 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ f of 3 வந்து இங்கே வந்து கிடைச்சாச்சு. ஸோ 4 plus f of 2 வந்து இங்கே உள்ள 3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 7 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. therefore f of 5 is equal to f of 4 வந்து 7. ஸோ 7 plus f of 3 வந்து 4 which is equal to 11. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ 11 வந்து எங்க இருக்கு, ஆப்ஷன் டி. அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 2.10 problem number 8. The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be a term of this AP? ஸோ இங்கே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1 அதோட வேல்யூ. அப்புறம் காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ வந்து என்னது 4 வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதில் எது வந்து கரெக்டான டேர்ம் வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, given a is equal to 1, d is equal to 4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் வேல்யூஸ், nth டேர்மோட வேல்யூ தான் இந்த ஏபிசிடி சரிங்களா. ஸோ இது வந்து எது கரெக்டான nth டேர்ம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஎன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ டிஎனோட ஃபார்முலா வந்து என்னது, ஏ பிளஸ் என் மைனஸ் ஆஃப் 1 இன்டூ டியா சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஏயும் டியும் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் என் மைனஸ் ஆஃப் 1 இன்டூ டிக்கு பதிலாக 4. ஸோ therefore டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 பிளஸ் 4n மைனஸ் ஆஃப் 4. டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு இப்போ 4n மைனஸ் ஆஃப் 3 சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன். இப்போ டிஎன்க்கு பதிலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 5 5 1 கொடுத்துருக்காங்களே, இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 4n மைனஸ் ஆஃப் 3. therefore 4n is equal to என்னது, ஸோ இந்த 3 இங்கிட்டு போயிடுச்சுன்னா 4 5 5 4 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ therefore n is equal to 4 5 5 4 divided by 4. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே வந்து 1 இங்கே வந்து 1 வந்து கிடைக்கும், 15 வந்து இருக்கு, 3 times 12 34 வந்து திரும்ப வந்து இருக்கு, 32 வந்து என்னது 8 times 20. இங்க வந்து பாருங்க இந்த ஆன்சர் வந்து டெசிமல்ல வந்து இருக்கு சரிங்களா, ஹோல் நம்பர்ல வந்து இல்ல. ஸோ அப்படின்னா இந்த இது வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்போ செகண்ட் வந்து 10,091 வந்து கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும், இந்த 4n மைனஸ் ஆஃப் 3க்கு. therefore 4n is equal to என்னது, இந்த 3 அந்த சைட் போயிருமா, 10,094 வந்து கிடைக்கும். therefore n is equal to என்னது 10,094 by 4. ஸோ இப்போ வந்து டிவைட் பண்ணுங்க, பண்ண முடியுமா, 100 வந்து 25 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணலாம். 9 இருக்கு, 8 வந்து 2 டைம்ஸா, 14 இருக்கு, 12 வந்து 3 டைம்ஸ், 0.20 வந்து 5. இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து டெசிமல்ல தான் கிடைச்சிருக்கு சரிங்களா, ஹோல் நம்பரா வந்து கிடைக்கல. ஸோ இதுவும் வந்து கிடையாது. ஸோ அடுத்த நம்பர் 7881. ஸோ 7881 is equal to என்னது 4n minus of 3. therefore 4n is equal to என்னது 7884.
therefore n is equal to 7 8. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 884 by 4. ஸோ இப்போ வந்து இதை வந்து டிவைட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 38 வந்து இருக்கு. 38 வந்து என்னது? 36 வந்து 9 டைம்ஸ், 28 வந்து இருக்கு. 28 வந்து 7 டைம்ஸ் 1. சரிங்களா? எக்ஸாக்டான ஒரு ஹோல் நம்பர் வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இதையும் வந்து ஃபோர்த் ஆப்ஷனை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. டெசிமல்ல கிடைக்குதா இல்ல ஹோல் நம்பர் வந்து கிடைக்குதான்னு. எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 9. If 6 times of the 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 13th term of the AP is. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது 6 times 6th term AP. ஸோ arithmetic progression 6 times 6th termனா 6 into T of 6. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க? 7 times 7th term. 7 times 7th term. சரிங்களா? நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அதாவது then the 13th term T of 13 is equal to என்ன அப்படின்றதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ T of n அதோட ஃபார்முலா வந்து என்னது? A plus n minus of 1 into D. Therefore T of 13 is equal to என்னது? A plus 13 minus 1 வந்து 12. ஸோ A plus 12D தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி A plus 12D வந்து இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ 6 டைம் T of 6 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்? அதாவது 6 into T of 6 என்ன அர்த்தம்? A plus n minus 1 5D. சரிங்களா? அதாவது இந்த டேர்ம் 6 இருக்கு பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 டைம்ஸ் T7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7 டைம்ஸ் T7 வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? A plus 6D அப்படின்னு வந்து எழுதலாமா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 6A plus 5 into 6 30. 30D வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 7 into A 7A plus 7 into 6 42D. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு போங்க. என்ன கிடைக்கும்? 7A minus 6A. A வந்து கிடைக்கும். அதே மாதிரி 42D minus of 30D plus 12D வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 0. ஸோ இங்க இதை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து டேர்ம் 13க்கு வந்து ஈக்குவலா? ஸோ டேர்ம் 13ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 2.10 problem number 10. An arithmetic progression consists of 31 terms. If its 16th term is m, then the sum of all terms of this AP is. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா arithmetic progression வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மொத்தமா எவ்வளோ டேர்ம்ஸ் வந்து இருக்கு? 31 டேர்ம்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது n is equal to 31. If its 16th term is m, அதாவது T of 16 இருக்கு பார்த்தீங்களா? அதோட வேல்யூ வந்து என்னது? m அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. The sum of all terms கேட்டிருக்காங்க. ஸோ sum of n is equal to what? அதாவது sum of n numbers of arithmetic progression ஓட ஃபார்முலா வந்து என்னது? n by a into 2a plus n minus of 1 into d. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து nக்கு பதிலாக 31 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s of 31 is equal to 31 by 2 into 2a plus n minus 1 என்ன அர்த்தம்? 31 minus of 1 30. ஸோ 30d. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது? அதாவது டேர்ம் 16 வந்து m, அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ T of n ஓட ஃபார்முலா வந்து என்னது? a plus n minus of 1 into d. ஸோ therefore term 16 இதோட ஃபார்முலா வந்து என்னது? a plus n minus 1 16 minus 1. ஸோ 15d. ஸோ a plus 15d is equal to என்னது? m வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ m. ஸோ இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 31 by 2 into இதில் வந்து 2 வந்து காமன் எடுக்கலாமா? ஸோ 2 காமன் எடுத்தீங்கன்னா என்ன வந்து கிடைக்கும்? a plus 15d வந்து கிடைக்குமா?
ஸோ இங்கே a + 15d யோட வேல்யூ வந்து என்னது m. ஸோ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 31/2 into 2 into m. 2 கேன்சல் ஆயிரும். 31 into m வந்து 31m. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து எங்க இருக்கு பாருங்க, அதாவது ஆப்ஷன் சி. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 2.10, problem number 11. In an arithmetic progression, the first term is 1 and the common difference is 4. How many terms of the arithmetic progression must be taken for their sum to be equal to 120? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ arithmetic progression. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது ஏயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு என்னது 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா how many terms வந்து கேட்டிருக்காங்க, அதாவது n is equal to what, அதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது how many terms must be taken such that the sum should be equal to 120. sum of n numbers இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ வந்து 120 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ சம்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சம்மேஷனுக்கான ஃபார்முலா வந்து என்னது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வந்து அதாவது n/2 into 2a plus n minus of 1 into d. சரிங்க? ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம்மேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 120. ஸோ 120 is equal to n/2 into 2a. ஸோ a வந்து என்னது 1. ஸோ 2 into 1 2 தான் வந்து கிடைக்கும், பிளஸ் n minus of 1 into d வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 120 is equal to n/2 into, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக எடுக்கலாமா, எடுத்தோன்னே என்ன கிடைக்கும், 1 plus n minus of 1 into 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இதையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 120 is equal to n into, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா, 1 வந்து இங்கே இருக்குது, அப்படி வந்து போட்டுக்கோங்க. இப்போ 2 into n 2n. நெக்ஸ்ட் வந்து 2 into minus 1 minus of 2. ஸோ 120 is equal to n into, இப்போ இங்கே 2n இருக்கு, அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 minus of 2 minus of 1 வந்து கிடைக்கும். ஸோ 120 is equal to, இப்போ n வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 2n square minus of n வந்து கிடைக்கும். that is 2n square minus of n minus of 120 is equal to 0. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் படி எப்படி வந்து இதை ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். 2 into 120 240 வந்து கிடைக்குமா. ஸோ 15 into 16 வந்து போட்டு பாருங்க. ஸோ 30 ரிமைண்டர் 3, இங்கே வந்து 6 7 8 9, நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ 240 வந்து கிடைக்கும். ஸோ 15 16, இங்கே வந்து நெகட்டிவ் சைன் தான் வந்து ஜாஸ்தியாக வந்துருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் 16 ப்ளஸ் 15. ஸோ மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் படி இந்த மைனஸ் எண்ணை வந்து எப்படி வந்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, 2n ஸ்கொயர் மைனஸ் 16n ப்ளஸ் 15n மைனஸ் ஆஃப் 120 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து 2n வந்து காமனாக எடுக்கிறேன். எடுத்த என்ன வந்து கிடைக்கும், n மைனஸ் ஆஃப் 8 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் 15 வந்து காமனாக எடுக்கும்போது இதுலேயும் வந்து n மைனஸ் 8 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2n ப்ளஸ் 15 இன்டூ n மைனஸ் ஆஃப் 8, அதாவது n மைனஸ் ஆஃப் 8 வந்து காமனாக எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 0க்கு என்னோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வந்து கிடைக்கும். அதாவது n இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் 15/2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ n மைனஸ் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேட் பண்ணும்போது என்னோட வேல்யூ வந்து என்னது 8 வந்து கிடைக்கும். n cannot be negative. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 8 தான் அந்த ஆன்சர். ஸோ அது வந்து எங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 12. If a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 up to 2 power 0, which of the following is true? ஸோ இங்கே 4 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே வேற ஒன்றும் இல்லை, ஏ அண்ட் பியை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to 2 power 65 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. b வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 up to 2 power 0.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சீரீஸ் சரிங்களா. ஸோ அதோட சம்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பிக்கு வந்து. ஸோ எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்க ஏயோட வேல்யூ வந்து என்னது 2^64. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏயோட வேல்யூ. இப்போ ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது T2/T1 இது வந்து ஆர் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு T2 வந்து 2^63/2^64. ஸோ கீழே தான் வந்து கிரேட்டர் பவர் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2^64 மைனஸ் ஆஃப் 63. அதாவது பவர்ல இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2^1 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த வேல்யூ வந்து என்னது லெஸ் தென் 1 வந்து இருக்கு. ஸோ சம்மேஷனுக்கான ஃபார்முலா வந்து என்னது, சம் ஆஃப் n நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ லெஸ் தென் 1 இருக்கனால 1 மைனஸ் ஆஃப் ஆர் பவர் n வந்து வரும் சரிங்களா. ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் ஆர். இங்க என்னோட வேல்யூ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க 64ல இருந்து 0 வரைக்கும் வந்து வேரி ஆகுது. 64, 63, 62. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது 65 நம்பர்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ என்னோட வேல்யூ வந்து 65. ஸோ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சம் ஆஃப் 65 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக வந்து 2^64 இன்டூ 1 மைனஸ் ஆஃப் ஆர் பவர் என்ன, ஆர் வந்து 1/2 டு த பவர் ஆஃப் n வந்து 65 divided by 1 minus of 1/2. So that is equal to 2^64 into 1 minus of 1/2 to the power of 65. அதாவது மேல உள்ள வேல்யூ அப்படியே வந்து வச்சிருக்கேன். இப்போ கீழே உள்ளதை வந்து இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதாவது 2 minus of 1/2 வந்து கிடைக்கும். So that is equal to 1/2. ஸோ இப்போ வந்து இதை வந்து மேலே கொண்டு போகலாமா, என்ன கிடைக்கும் 2^64 into 1 minus of 1/2 to the power of 65. ஸோ இந்த இதை மேலே கொண்டு போகும்போது அது வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா, 2/1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இன்டூ 2/1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், அதாவது 2^65. ஏன்னா இங்கே 64 வந்திருக்கு, இங்கே ஒரு பவர் வந்து 1 இருக்கு, இன்டூ 1 மைனஸ் ஆஃப் 1/2 to the power of 65. ஸோ இப்போ வந்து இந்த 2^65 இருக்குல்ல, உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்து கிடைக்கும், அதாவது 2^65 into 1 2^65 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் 1 இங்கே வந்து 2^65 என்ன அர்த்தம், 1/2^65. ஸோ இன்டூ இந்த 2^65. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2^65 மைனஸ் ஆஃப் 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் பி. ஸோ இப்போ ஏ வந்து 2^65. ஸோ இப்போ ஏ அண்ட் பியை கம்பேர் பண்ணும்போது என்ன வந்து தெரியுது, ஏயோட வேல்யூ வந்து 2^65, பியோட வேல்யூ வந்து 2^65 மைனஸ் ஆஃப் 1. அதாவது பி தான் வந்து கம்மியாக வந்து இருக்கு சரிங்களா. ஸோ ஏ வந்து எவ்வளவு லார்ஜராக வந்து இருக்கு, அதாவது ஏ இஸ் லார்ஜர் பை பி பை 1 சரிங்களா. ஸோ பியில் வந்து இந்த -1 இருக்கனால ஏ தான் லார்ஜர் பை 1 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து டி, ஏ இஸ் லார்ஜர் தென் பி பை 1. Exercise 2.10 problem number 13. The next term of the sequence 3/16, 1/8, 1/12 and 1/18 is இங்க 4 different values வந்து கொடுத்திருக்காங்க. next term வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து term 1, term 2, term 3, term 4 அப்படின்னு வந்து அசைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து term 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க T2/T1. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வந்து கிடைக்கும், 1/8 டிவைடட் பை 3/16. ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து மாற்றும் போது இன்டூ 16/3 வந்து கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 2/3 சரிங்களா. ஸோ இது வந்து ஆர். இப்போ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் வந்து இருக்குன்னா என்ன அர்த்தம், காமன் ரேஷியோ வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ T3/T2 வந்து போடுறேன், என்ன வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் 1/12 இன்டூ இந்த 1/8 வந்து ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 8/1 வந்து கிடைக்கும். 4 டேபிள்னால டிவைட் பண்ணோம்னா 2/3 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. இங்க காமன் ரேஷியோ வந்து இருக்கனால இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சீரீஸ் சரிங்களா. அப்படின்னா T5 வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா T5/T2
T4. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும்? ஆர்க்கு வந்து ஈக்குவலா வந்திருக்குமா? ஸோ இப்போ வந்து ஆரோட வேல்யூ வந்து 2/3 அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 2/3 இஸ் ஈக்குவல் டு T5 டிவைடட் பை டேர்ம் 4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/18. அதாவது 2/3 இஸ் ஈக்குவல் டு 18 T5. 1/18 வந்திருக்குல்ல, ஸோ மேலே கொண்டு போகும்போது 18/1 வந்து கிடைக்கும். ஸோ 1 வந்து விட்டுருங்க. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா T5 இஸ் ஈக்குவல் டு அதாவது 2/3 இன்டூ 18. இந்த 18 வந்து டினாமினேட்டருக்கு வந்து போயிடும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது வந்து 9. ஸோ 3 இன்டூ 9 என்ன கிடைக்கும்? 27. ஸோ 1/27. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் T5. இதுதான் நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இது வந்து எங்கே வந்து இருக்குன்னு வந்து பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பியை வந்து ஹைலைட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 2.10 ப்ராப்ளம் நம்பர் 14. If the sequence T1, T2, T3 are in arithmetic progression, then the sequence T6, T12, T18 is dash. ஸோ இங்கே வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா T1, T2, T3 இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா T6, T12 அடுத்து T18 இது வந்து என்ன சீக்வன்ஸில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கனாலே என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதாவது டி வேல்யூ வந்து காமனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 இப்படி லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து T1, T2, T3, T4, T5, T6 இப்படி வந்து இருக்குமா? ஸோ இப்போ வந்து பாருங்க இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் வந்து இருக்கா, அதாவது காமன் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. 2 - 1 வந்து 1 கிடைக்கும், 3 - 2 வந்து 1 கிடைக்கும், 4 - 3 வந்து 1 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ T6ன்றப்போ வந்து எனக்கு வந்து வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 6ஆ? அதே மாதிரி T12ன்றப்போ வந்து வேல்யூ வந்து 12 வந்து இருக்கும். அதே மாதிரி T18 எடுக்கும்போது என்ன வந்து கிடைக்கும்? 18 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 3 நம்பரை மட்டும் தனியாக வந்து எடுக்கிறேன். 6, 12, 18. ஸோ இது வந்து பாருங்க இதுக்கும் வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து 6 வந்து இருக்கா, அதாவது 12 - 6 வந்து 6, 18 - 12 வந்து 6 வந்து இருக்கு. ஸோ T6, T12, T18 இது எல்லாமே வந்து எந்த சீரீஸ்ல வந்து இருக்கு? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னது? இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 2.10 problem number 15. The value of 1 cube plus 2 cube plus 3 cube up to 15 cube minus of 1 plus 2 plus 3 up to 15 is. ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னது? சம் ஆஃப் கியூப் சீரீஸ். இதோட ஃபார்முலா வந்து என்னது? n into n plus 1 divided by 2 the whole square. where n is equal to என்னது? 15. மைனஸ் சைன் வந்திருக்கு, ஸோ மைனஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15. 15 நம்பர்ஸ் வந்து இருக்கா, ஸோ 15. ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து 15 அப்படின்றத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 15 into 16/2 the whole square-ஆ மைனஸ் ஆஃப் அதே மாதிரி இங்கேயும் வந்து 15 into 16/2 whole square வந்து இங்கே வந்து வராது, ஏன்னா வெறும் நேச்சுரல் நம்பர்ஸில். ஸோ அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 8ஆ? ஸோ 15 into 8 120. 120 the whole square minus of, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படியே வந்து கிடைக்கும். 120 the whole square 12 square வந்து 144. ஸோ 2 0 வந்து இருக்கு, அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. மைனஸ் ஆஃப் 120. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணோம்னா 14,280. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சியை வந்து ஹைலைட் பண்ணுங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்!
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.